இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஹோம் ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் சிக்கன் பாப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சிக்கன் மேரினேஷனுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முந்நூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைனா மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த மேரினேஷனை 15 மினிட்ஸ் கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. இந்த டைமில் கோட்டிங் பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைனா மைதா, 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ சிக்கன் பீசஸை கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். 15 மினிட்ஸ் கழித்து இந்த மேரினேட் ஆன சிக்கன் பீஸை ஒவ்வொன்றா எடுத்து இந்த பவுடரில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக ஆட் பண்ணி 10 நிமிஷம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரி சிக்கன் பாப்கார்ன்ஸ், சிக்கன் பாப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி செய்யணும்னு இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஹோம் ரெஸ்டாரண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.